Welcome to Dr. Maitri's Music Therapy channel. இன்றைய பதிவில் conflicts and confusions என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சென்ற பதிவில் கூட இதுக்கு தொடர்புடைய செய்திகள் தான் நம்ம பார்த்தோம். கன்ஃப்ளிக்ட்ஸ்னு சொன்னால் நம்மளுக்கு தெரியும், ரெண்டு சரிக்கு நடுவில் சரியான விஷயங்கள் ரெண்டு இருக்குது, தேவையான விஷயங்கள் ரெண்டு இருக்குது. எதை முதல்ல தேர்ந்தெடுக்கணும், எதை முதல்ல தேர்ந்தெடுக்கிறதுனால வரக்கூடிய பின்விளைவுகள் என்ன, அதை எப்படி சமாளிக்கிறது, இல்லை அடுத்ததாக தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு செய்தியோ ஒரு என்னவோ நம்ம சௌகரியங்களுக்கு என்னவோ இருக்குதோ அதை எடுத்துக்கிறதுனால வரக்கூடிய பின்விளைவுகள் என்ன, எதை நம்ம சரியான அளவில் என்ன எதிர்கொள்ள முடியும் அப்படின்னு பார்க்குறதுலாம் கான்ஃப்ளிக்ட் தான். சில சமயத்தில் ரெண்டு மூணு விஷயங்கள் கூட சரியானதாக இருக்கும், ரெண்டு மூணு விஷயங்கள் கூட தேவை இருக்கும். ஆனால் மூணு ஒரே நேரத்தில் வரும். அடுத்தடுத்து வரும்போது ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் மூணு ஒரே நேரத்தில் வரும்போது விச் ஹவ் டு பி அட்டெண்டட் ஃபர்ஸ்ட் அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். அது கன்ஃப்ளிக்ட் தான். சரியானது, தேவை, அவசியமாக செய்ய வேண்டியது, அதில் ப்ரியாரிட்டைஸ் பண்ணணும், சரியானதாக இருக்கணும். ஆனால் கன்ஃபியூஷன்றது வேற. கன்ஃபியூஷன் சொன்னால் எல்லாமே எது சரின்னே நமக்கு தெரியாது, எதை முதல்ல தேர்ந்தெடுக்கணும் அதுவும் தெரியாது. ஆனால் அந்த மாதிரி நேரத்தில் வர்றது தான் கன்ஃபியூஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம். சென்ற பதிவிலே அதை பற்றி பார்த்தோம். ஆனால் இந்த கன்ஃபியூஷன்ஸ் வரும்பொழுது எது ரியாலிட்டியோ அதை முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கணும். ஒரு கன்ஃபியூஷன்லேருந்து வெளியில் வரும், ஹவு டு கம் அவுட் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கணும்னு வைங்க. கன்ஃபியூஷன்ஸ்லேருந்து வெளியில் வருது எப்படி அப்படின்னா, முதல்ல ஏன் கன்ஃபியூஷன்ஸ் வருது அப்படின்னு அதை முதல்ல பார்த்துக்கணும். அந்த டு பிகின் வித் அட் அவுட் செட் என்னெல்லாம் பார்க்கணும்னா, முதல்ல ஹவு வி ஆர் கெட்டிங் இன் டு கன்ஃபியூஷன்ஸ் அப்படின்னு இந்த ஆஸ்பெக்டில் யோசிக்கும் பொழுது கன்ஃபியூஷன்ஸ்லேருந்து எப்படி வெளியில் வருது அப்படின்னா, எந்த விஷயங்களை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறோமா, வாட் ஆர் ஆல் த திங்ஸ் வி வாண்ட் டு கமென்ஸ், அந்த நேரத்தில் சில சமயத்தில் வேறு வேறு விஷயங்கள், தேவையில்லாத விஷயங்கள் மேலே எக்லு டு கிரீப் இன் அப்படின்னு. அப்புறம் சில நேரத்தில் ஒருத்தருக்கு நம்ம இந்த வேலையை தான் செய்யணும், இது நம்மளுக்கு தேவை அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஆனால் அது தேவைக்கு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்காது. வி நீட் இட், வி ரிக்வயர் இட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீடுன்னு சொன்னால் என்ன, ரிக்குவயர்மெண்ட் என்ன சொன்னால் என்ன. நீடுன்னு சொன்னால் பேசிக் நீட்ஸ், அத்தியாவசியம். ரிக்குவயர்மெண்ட்னா ஆமாம் இருக்கணும், இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இருக்குது. ஸோ அது ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கிற டிஃபரன்ஸ் தெரிஞ்ச பிறகு நம்ம வெது விச் ஹாஸ் டு பி அட்டெண்ட் டு பி ஃபர்ஸ்ட், வாட் ஷுட் பி அட்டெண்ட் ஃபர்ஸ்ட் அப்படின்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். எப்படி நம்மளுக்கு தான் தேவை, இண்டிவிஜுவல் அவுட் டு பி அவனே நம்மளை சீர்தூக்கி பார்த்து எது நமக்கு தேவைன்னு தெரிஞ்சுக்கணும். ஆனால் இது ரெண்டும் நம்மளால் செய்ய முடியலன்னு வைங்களேன். அப்போ என்ன பண்ணணும், வாட் இஸ் த ரியாலிட்டி, அதை நம்ம பார்க்கணும். எதை அடைய வேண்டும், எதை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதில் இருக்கிற ஒரு ரியாலிட்டியை பார்க்கணும். எப்பவுமே நம்மளுக்கு மனுஷனுக்கு நிறைய வீக்னஸ் உண்டு. எப்படி நினைப்போம் அப்படின்னு கேட்டால், சிலதெல்லாம் நம்மளுக்கு தேவையானதாக இருக்கும் அப்படின்னு வைங்க, அதெல்லாம் சரியானதாக தான் இருக்கணும், அதெல்லாம் நம்மளுக்கு அதில் ஒரு மிஸ்டேக்கும் வராது அப்படின்னு நினைக்கிறோம். அதாவது இட் லியூர்ஸ் த டெம்டேஷன் டு அட்டெண்ட் ஆன் டு த திங்ஸ் இருக்கே, இட் லியூர்ஸ். அது என்ன பண்ணும், உண்மையான யோசிக்கிற என்ன பண்ணது அந்த மனதை அது கெடுத்துடும். அந்த மாதிரி ஒரு யோசனை இருக்குன்னு தெரியாது. ஏன்னா ஒரு பாட்டிலுக்குள்ளே சிலதெல்லாம் அடைக்க முடியும், ஆனால் சில சமயத்தில் என்ன பண்ணாது, பாட்டிலுக்குள்ளே நிறைய விஷயங்களை அடைக்க முடியாது. அது என்ன பண்ணும், காருக்கு பாட்டிலோட மூடி இருக்கே அந்த காருக்கு, அதை எடுத்துவிட்டா யூ லெட் லூஸ் யுவர் ஃபீலிங்ஸ் அப்படின்னு நினச்சிக்கலாம். அது எப்படி சாத்தியம், ஒரு நாள் இல்லை. ஒரு பாட்டிலுக்குள்ளே என்னெல்லாம் போட முடியும், இஃப் இட் இஸ் அ லிக்விட் யூ கேன் போர் இட் ஈஸிலி, பட் இட் இஸ் அ சாலிட் யூ ஷுட் பி கேர்ஃபுல். அதென்ன ஸ்பில் ஓவர்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னா, அது இதுக்கு என்ன, இட் இஸ் எ ட்ரைவல் எக்ஸாம்பிள், இட் இஸ் அ ட்ரைவல் திங். ஆனால் இந்த எக்ஸாம்பிள் எப்படி மனசில் வாங்கணும் அப்படின்னா, எங்கே இருக்கிற விஷயங்களாக இருந்தாலும் அதை என்ன பண்ணணும், ரியாலிட்டியை ஒத்துக்கணும். ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ண தெரிஞ்சால் அப்போவே நம்மளுக்கு முதல்ல என்ன கிடைக்கும், முதல்ல கன்ஃபியூஷனே போயிடும். வில் கெட் த ஸ்ட்ரென்த் டு ஃபேஸ் த ரியாலிட்டி. அப்படியா, ஸ்ட்ரென்த்னா எங்கேருந்து வருமா, அப்படி இல்லை. ரியாலிட்டி என்னது, இதெல்லாம் செய்ய முடியாது இப்போ இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள. இஃப் யூ வாண்ட் டு டூ ஆல் தீஸ் திங்ஸ் யூ ஷுட் ஹாவ் த என்ன, முதல்ல ஃபோக்கஸிங் மைண்ட் இருக்கணும். அப்புறம் தெளிவாக பார்த்து புரிஞ்சுக்கணும். அது ஃபோக்கஸிங் மைண்ட் இருந்தால் அடுத்தது தானாக வரும். இது ரெண்டும் வந்த உடனே உனக்கு இந்த ரியாலிட்டியை புரிஞ்சிக்க முடியும்னு சொன்னால் யூ டெவலப் ஸ்ட்ரென்த் ஆன் யுவர் ஓன் டு ஃபேஸ் த கான்சிக்வன்ஸ். அதுதான் நிஜம். ஆனால் இது எப்படி சொல்கிற அளவு இத்தனை எளிமையானதா அப்படின்னு கேட்டால், ஆமாம் நிச்சயமாக எளிமையானதா. அதுக்கு என்ன செய்யணும், எந்த செய்தியை பார்க்கணுமா இருந்தாலும், எல்லாம் எந்த விஷயங்களை அடையணும் அப்படின்னு சொன்னால் அது எல்லாத்துலேயும் என்ன கிடையாது, நம்மளுக்கு நிச்சயமாக அங்கே
ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். நம்ம செய்யக்கூடிய செயல்கள் சீர்தூக்கி செயல்படுத்த திறனுக்குள்ள இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். அடுத்தது இது ஒரு இண்டஸ்ட்ரியிலையா, ஒரு சாதாரண ஆஃபீஸ் முறையிலையா, அது இல்லை டஸ் இட் இன் ஹோம் ஃப்ரண்ட் ஆர் இட் இஸ் இன் பிட்வீன் தி ஃப்ரெண்ட்ஸ் நடுவுலையா அப்படின்னு பார்த்தா வேர் வி கேன் லெட் லூஸ் அவர் செல்ஃப் என்ன பை டூயிங் எக்ஸ்ட்ரா ஒர்க். சிலவங்களுக்கு நிறைய வேலை செய்து கொடுக்கலாம், சிலவங்களுக்கு சரியான வேலை தான் செய்யணும், சிலவங்களுக்கு கொஞ்சம் வேலை செய்யும் போதே நிறுத்திக்கணும், அப்படிலாம் ஒரு மைண்ட் செட் இருக்கும் இல்லையா. அது மாதிரி வரும்போது எது ரியாலிட்டி அப்படின்றத பார்த்தா அந்த ரியாலிட்டியை நம்ம என்ன பண்ணணும், அது யூ ஸ்டிக் டு த ரியாலிட்டி அப்படின்னா அங்கேயே நம்மளுக்கு ஸ்ட்ரென்த் வரும். இந்த மாதிரி எந்த இடத்துலையும் வி வில் நாட் பி என்ன பண்ண முடியாது, நம்மளுக்கு ஒரு சர்க்கிள் அப்படின்ற அந்த விஷயமே வராது. இப்போ சர்க்கிள்ன்றது என்ன, ஒரு கன்ஃபியூஷன், இதை செய்யலாமா அதை செய்யலாமா இதை செய்தா சில சமயத்தில் அப்படி எதுவும் ஒரு யோசிக்காத ஒரு முடிவு எடுக்கும் பொழுது வி மே லைக்லி டு ஃபேஸ் சர்டன் என்ன நம்மளுக்கு ஒரு சில நஷ்டங்கள் இழப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. இழப்புகள் பணமாக இருந்ததுன்னு வைங்க, அதை எப்படி சமாளிக்கிறது? இழப்புகள் உறவுகளாக இருந்தால் அதை எப்படி சமாளிக்கிறது? இழப்புகள் என்ன வேணும், அன்பு பரிவு பாசம்னு சொன்னால் மறுபடியும் யூ ஷுட் ரீபில்ட் அந்த ரிலேஷன்ஷிப் இல்லையா. அதெல்லாம் ரொம்ப கடினமானது. யூ ஹேவ் டு ஃபேஸ் இட். அதை எதிர்நோக்கி கொள்வது என்பது மிகவும் கடினம். சிரமம் அவ்வளோ சிரமத்தில் அது நிறைய கஷ்டத்துக்கு எப்பவுமே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நஷ்டம் என்ன சொன்னால் அங்கே அதிகமான துயரங்கள் இருக்கும். அந்த மாதிரி அதிகமான துயரங்கள் இருக்கும், கஷ்டத்துக்கு ரொம்ப இருக்கும், அதை ஃபேஸ் பண்ண முடியாது. நஷ்டம் என்ன சொன்னால் கஷ்டம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிற ஒரு வழக்கத்தில் ஒரு வார்த்தை இருக்குது, ஒரு ஃப்ரேஸ் இருக்கு. அப்படின்னு சொன்னால் அந்த துயரம் நம்மை என்ன பண்ணோம், மூழ்கடிச்சிடும். அதனால் அதுலேருந்து ஜஸ்டிஃபிகேஷன் இல்லாமல் ஒரு வேலையை செய்யறதுங்கிறது ஏற்புடையது அன்று. ஜஸ்டிஃபிகேஷன் சொன்னால் அந்த யோசனை சிறப்பாக இருக்க வேண்டும். நினைச்ச இடத்துல டக்குன்னு வேலை செய்ய முடியாது, நினைச்ச இடத்துல டக்குன்னு வேலை செய்ய முடியாது. அது செய்யறது சரிதானா அப்படின்னு, செய்ய போவது சரிதானா ரெண்டுத்தையும் யோசனை பண்ணிட்டு அதுக்கு மேலே அந்த செயலில் நம்ம ஈடுபட துவங்கினா நம்மளுக்கு வரக்கூடிய இழப்புகளை நாம் தவிர்க்க முடியும். அதே நேரத்தில் இழப்பு என்றாலும் அது என்ன பண்ணாது, ரொம்ப பெரிய இழப்பு இருக்காது. அதனால் இழப்பே வரக்கூடாது, ஜீரோ நஷ்டம். டெபிசிட் இந்த ஒர்க் இருக்கே அது ஜீரோவில் இருக்கணும். ஆனால் சக்ஸஸ் நிறைய 75, 85, 90% வரைக்கும் சக்ஸஸை பற்றி பேசணும். அப்படின்னா அதுபோல் இருக்கிற வெஞ்சரில் மட்டுமே நம்ம இறங்குவோம். we don't get ourselves into trivial things குள்ளெல்லாம் நுழைஞ்சிட்டு அதை என்ன பண்ணாது, இழப்பிற்கு அடிவகுக்க மாட்டோம், இழப்புக்கு வழிவகுக்க மாட்டோம் அப்படின்னு நம்ம மனசில் ஒரு தீர்மானமாக ஒரு எண்ணம் வச்சுட்டா அதுலேருந்து என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் செய்வது சரிதானா இல்லையா, செய்யக்கூடிய சரிகள் எப்படி இருக்கும் அப்படின்னு. அதுக்கு என்ன செய்யணும், முதல்ல கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வந்தால் தான் நம்மளுக்கு ரியாலிட்டியை பார்க்க முடியும். ரியாலிட்டியை பார்த்தா தான் அதை அக்செப்ட் பண்ண முடியும். அக்செப்ட் பண்ணினா தான் அதில் ஸ்ட்ரென்த் கிடைக்கும். So all these things ought to be ஒரு சீக்வன்ஸில் மடிக்கணும். You should come out of the comfort zone first, face the reality, take the risk and come out of the இழப்புலேருந்து வெளியே. நஷ்டம் என்ன இருக்கு, லாஸ்ன்னு ஒன்று வருமே, லாஸ் ஐதர் பை மணி ஆர் பை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் பை ரிலேஷன்ஷிப், எல்லாமே ஏற்றுக்கொள்ள வேண்டாதது தான், ஏற்றுக்கொள்ள முடியாதது தான். அதனால ஜீரோ லாஸ், 70 to 90% ப்ராஃபிட் அப்படி இருக்கிற ஒரு வெஞ்சரில் மட்டும்தான் இறங்கணும் அப்படின்ற ஒரு உறுதிப்பாடு வச்சுட்டா எப்போவுமே நம்மளுக்கு செய்யக்கூடிய செயலில் என்ன வராது, கன்ஃபியூஷனே வராது. கன்ஃபியூஷன்றது என்ன, ஒரு எது சரின்னு தெரியாது இருக்குது தான். மறுபடியும் அது எந்த விஷயத்தில் இருந்தாலும் அதற்கு இத்தகைய ஒரு ப்ரிப்பரேஷன்ஸ், ஒரு தயாரிப்பு இருந்துன்னு வைங்க, அந்த தயார் நிலை நம்மளை இதிலேருந்து மீட்டு தரும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.